ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பேண்ட்ரி. நம்ம இப்போ வடை பாவ் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி நான் தோல் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம். துருவிட்டோம்னா அதில் அந்த கட்டியாக இருக்காது. இந்த வடை பாவ் செய்கிறதுக்கு நம்ம சட்னி ரெடி பண்ணலாம். கொத்தமல்லி ஒரு கொத்து, புதினா ஒரு கைப்பிடி அளவு, 2 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இது போட்டு மிக்சியில் நல்லா சட்னி போல் அரைச்சிக்கலாம். வடைப்பாவுக்கு இது நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த சட்னியை கடாயில் இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கலாம், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. கொத்தமல்லி கட் பண்ணது, பெருங்காயத்தூள் இதுவும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஒரு பவுலில் கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இதில் நான் சேர்க்குறேன். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றுறேன். உருளைக்கிழங்கு மசால் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பால் மாதிரி உருட்டி அந்த ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பாலை நம்ம இந்த பேஸ்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம அதை போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே கடாயில் 3 பச்சை மிளகா போடுறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பச்சை மிளகா ஆயிலில் போட்டதும் வெடிக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த கடலை மாவு பேஸ்ட்டை நம்ம கொஞ்சம் பூந்தி மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் வடை பாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். வடை பாவ் செய்ய பாவ் பாஜி ப்ரெட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நடுவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம இந்த சட்னியை அப்ளை பண்ண போகிறோம். பாவ் பாஜி ப்ரெட்டு பேக்கரி ஷாப்பில் கிடைக்கும். வடை பாவுக்கு இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பாலை நம்ம அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். பச்சை மிளகா ஃப்ரை பண்ணது அதில் வச்சிடலாம். கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணதையும் நம்ம அதில் ஃபில் பண்ணிடலாம். வடை பாவ் ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.